ஏதோ ஹோம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கியா? உன் புருஷன் பெர்மிஷன் கொடுத்துட்டானா? உன் மாமியார் என்ன சொன்னாங்க? உனக்கு யார் இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு காசு கொடுத்தது? உன் புருஷன் தானே கொடுத்தான், இல்ல உங்க அம்மா வீட்டுல இருந்து கொடுத்தாங்களா? நானே தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீயே ஸ்டார்ட் பண்ணியா? உன்கிட்ட எல்லாம் ஏது காசு? எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? உன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். உன் பேஜுக்குலாம் நான் லைக் போட மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன். எந்த லைஃப்ல ஒரே ஒரு வாட்டி இவன்லாம் எங்க இதை செய்ய போறான்னு சொன்னவங்க முன்னாடி இவ எப்பறம் இதை செஞ்சாங்கிற மாதிரி ஜெயிச்சு காமிச்சிரு. அவனுக்காகலாம் இல்ல, உனக்காக. மேக் இட் ஹேப்பன். வெளியே எதுல வர்றோம் அப்படின்னா, இவ்வளவு பேர் நம்மளை அவமானப்படுத்தினாங்களே, இவ்வளவு பேர் நம்மளை அசிங்கப்படுத்தினாங்களே, இவ்வளவு பேர் நம்மளை விமர்சனத்துக்கு உள்ளாட்டினாங்களே, நாம அவங்களுக்கான பதில் விமர்சனம் இல்ல, பதில் அசிங்கம் இல்ல, பதில் அவமானம் இல்ல. அவங்களுக்கான பதில் என்னன்னா, வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறது மட்டும்தான். நம்மள திருப்பி பேசுறவங்களுக்கு நாம திருப்பி தர மரியாதை, அதுதான் அவர்களுக்கான பதில். என்ன பேசுறது அதையும் பண்ணிட்டு இதையும் பண்றேன்னா இல்லடா, நீங்க எல்லாம் போய் வேற ஒரு கம்பெனில வேற ஒரு பிராண்ட விற்க போறீங்க, நான் என்னைய பிராண்ட் ஆக்கி விற்க போறேன்டா. நம்மளையே நம்ம ஏன் ஒரு பிராண்டா உருவாக்கிக்க கூடாது? என்ன கேஜிஎஃப்ல கூட வரும்ல பிராண்ட். உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்ல. அமுல் பேபி, எனக்குன்னு ஒரு நிரந்தர அடையாளம்.